பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடத்தில் நம்ம நெருங்கும் போது சில சமயம் சில காரியத்தை விண்ணப்பம் பண்ணுகிறோம், சில சமயத்துல கண்ணீரோட ஜெபிக்கிறோம், சில சமயத்துல வாக்கு தத்தத்தை சொல்லுகிறோம். இங்கே ஒரு பக்தன் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. இது 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல, ஆண்டவரே என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் எப்பவும், ஆனா இப்போ நான் ஆனந்த களிப்பாக அதை மாற பண்ணிட்டீங்க. இது சந்தோஷமான ஒரு அறிக்கை பாத்தீங்களா, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே நான் எப்பவுமே புலம்பிக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதை சந்தோஷமா மாற பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே உண்டாக்குற மாற்றம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவரை துதிப்பது, அவருக்கு நன்றி சொல்லுவது, அது ஜெபத்துல ஒரு முக்கியமான பகுதி. அப்படி என்னைக்காவது நீங்க சொல்லி இருக்கீங்களா? ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போ என்னுடைய புலம்பலை நீங்க ஆனந்த களிப்பா மாற பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இருக்கிறீங்களா? அன்னாள் பாருங்களேன், அன்னாள் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, என்னை மட்டும் ஆண்டவரில் வச்சுட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாங்க. கணவர்கிட்ட அழுவாங்க, எப்பவும் துக்க முகத்தோடு இருப்பாங்க. பார்க்கறவங்க, அண்ணால என்னாச்சு உனக்கு, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டார், என்னை மட்டும் மறந்துட்டார், எனக்கு மட்டும் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாரு. ராத்திரிலாம் அழுதுகிட்டே இருப்பா. சாப்பிடமான இல்ல, கணவர் கூப்பிடுவார், சாப்பிடுமா, இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், சாப்பிட மனம் இல்லை, படுக்கையில அழுது கொண்டே இருப்பா. புலம்பி கொண்டே இருந்த ஒரு பெண் தான் அன்னாள். என்ன குழந்தை இல்லை, நிந்த பரிகாசம், அதுக்கு மத்தியில கலக்கம். ஒரு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து புலம்பினாள், கண்ணீர் விட்டு, ஆண்டவரே மன கசந்து அழுதாள், எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, உங்களுக்கே தந்துறன்னு எல்லா புலம்பலையும் ஆண்டோடைய பாத்துல வச்சுட்டாளா. அதன் பிறகு அவள் புலம்பவே இல்லை, கண்ணீர் வடிக்கவே இல்லை, சந்தோஷமா இருக்கிறா, மன மகிழ்ச்சியா இருக்கிறா. அடுத்து சொல்ற, ஆண்டவரிடத்துல இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு குழந்தை தந்துட்டாரு, நிந்தியை மாத்திட்டாருன்னு மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாள். அதே மாதிரி தான் அந்த பக்தன் சொல்லுகிறார், என்னுடைய புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துக்கு புலம்புனீங்க, ஆண்டவர் அதில் அற்புதம் செய்தார்ல, ஆனந்த களிப்பாக மாற்றினார்ல, நன்றி சொன்னீங்களா? இன்றைக்காவது இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி விட்டீர், எனக்கு நன்மை செய்தீர், எனக்கு அற்புதம் செய்தீர், உமக்கு ஸ்தோத்திர, நிந்தையை மாற்றி